Greetings everyone, welcome to Sparks Academy. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அப்கமிங்கா இருக்க டிஎன்பிஎஸ்சி ஏ எக்ஸாம்க்கான ஒரு ஸ்டடி பிளானர் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ 2024 ஓகே, இந்த மந்த் ஜூலைல நமக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும் அப்படின்ற மாதிரி நமக்கு டிஎன்பிஎஸ்சி ரிவைஸ்ட் ஆனுவல் பிளானர்ல இருக்கு. ஸோ டிஎன்பிஎஸ்சி ஏஇக்கான ஒரு 100 days பிளானர் அதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம். ரைட், ஸோ வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஆவரேஜா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜூலை மந்த் இன்னும் ஒரு 25 days ஹார்ட்லி நமக்கு இருக்கு. தென் ஆகஸ்ட்ல ஒரு 31 days, செப்டம்பர் 30 days, நமக்கு எக்ஸாம் வந்து அக்டோபர்ல கொடுத்துருக்காங்க, மிட் ஆஃப் அக்டோபர் கொடுத்துருக்காங்க ஆஸ் பர் பிளானர். ஸோ அதுல ஒரு 14 days பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி ஒரு 100 days தான் வந்து ப்ரிப்பரேஷனுக்காக இருக்கு. ஓகே, திஸ் இஸ் ஃபார் யர் டிஎன்பிஎஸ்சி ஏ, அதாவது கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு வருது இல்லையா. ஸோ அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் பிளான் தான் நம்ம பார்க்க போறோம். அப்ப இந்த 100 days நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 70 days 30 days அப்படின்னு பிரிச்சுக்கோங்க. ஸோ 70 days வந்து உங்களோட கம்ப்ளீட்டான சிலபஸ் கம்ப்ளீஷனா இருக்கணும். ஸோ இந்த சிலபஸ் கம்ப்ளீஷன்ல வி ஹாவ் ஜெனரல் ஸ்டடீஸ், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அவர் டெக்னிக்கல் பேப்பர், அது போக மென்டல் எபிலிட்டி மேக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த நாலுமே நம்ம இந்த 70 days ஓகே, ஒரு 2 months and 10 days ஓகே. ஸோ அதுல நம்ம இந்த சிலபஸ் கம்ப்ளீஷன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ரிமைனிங் 30 days என்ன அப்படின்னா இன்டென்ஸான ரிவிஷன் அண்ட் டெஸ்ட் சீரீஸ். ஓகே, ஸோ சிலபஸ் மட்டுமே படிச்சுட்டு இருக்கிறது போதாது. ஸோ எவ்வளோ தூரம் நீங்க ரிவைஸ் பண்றீங்க, எவ்வளோ நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்றீங்க, டெஸ்ட் போட்டு பாக்குறீங்க, மார்க் டெஸ்ட் அட்டென்ட் பண்றீங்க அப்படின்றத பொறுத்தா உங்களோட சக்சஸ் வந்து டிபெண்ட் ஆகி இருக்கும். ஓகே, ஸோ எப்பயுமே வந்து இன்னைக்கு ஒரு நாள் நான் டெக்னிக்கல் எடுக்கிறேன், நாளைக்கு நான் ஜிஎஸ் எடுக்கிறேன், திருப்பி நாளைக்கு நான் டெக்னிக்கல் எடுக்கிறேன், மேக்ஸ் வந்து நான் வீக்கெண்ட் மட்டும் பாக்குறேன், இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓகேவா? சோ எப்பயுமே வந்து ஒரு கன்கரண்டா பேரலா ப்ரிப்பரேஷனை வச்சுக்கோங்க. ஒரு நாள்ல மினிமம் 6 hours படிக்கணும். ஓகே, இது வந்து எல்லாருக்குமே நான் சொல்றது, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கட்டும், இல்ல நீங்க வந்து வீட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்றீங்க, ஓகேவா, ஜாப் எதுவுமே இல்ல, நான் வந்து எக்ஸாம்க்காக மட்டும் ஃபுல்லா வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா ஒர்க் பண்றேன், ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னு இருக்கவங்களும் மினிமம் ஹவர்ஸ் நான் சொல்றேன். ஓகே, 6 hours குறையாம நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, அதுல இந்த மாதிரி ஸ்பிட் பண்ணிக்கோங்க. டெக்னிக்கலுக்கு 2 hours, ஸ்ட்ரிக்டா 2 hours நான் இந்த ஒரு டாபிக் எடுக்கிறேன், இந்த டாபிக் நான் 2 hours நான் வந்து ஸ்பெண்ட் பண்ண போறேன். நெக்ஸ்ட் மென்டல் எபிலிட்டி மேக்ஸ், ஒரு சிம்பிளிஃபிகேஷனா இருக்கட்டும், ஒரு 10 ப்ராப்ளம், ஒரு 50 ப்ராப்ளம் 1 hourல உங்களால எவ்வளவு சால்வ் பண்ற கெப்பாசிட்டி இருக்கோ பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதுல என்னெல்லாம் தெரியாது, ஷார்ட்கட்ஸ் என்னெல்லாம் இருக்கு, ஓகே, அந்த மாதிரி நீங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு அகைன் 2 hours. ஓகே, நமக்கு ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்டான பேப்பர். ஓகே, தென் இது போக டெய்லி அந்த 5 hours நீங்க படிச்சிருக்கீங்களே அதை ஒரு 1 hour ரிவிஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ஏன் இந்த ரிவிஷனுக்கு நான் 1 hour ஸ்ட்ரெஸ் பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க இன்னைக்கு படிச்சிருப்பீங்க, இந்த வீக்கெண்ட் வரைக்கும் உங்களுக்கு அதிகபட்சம் ஞாபகம் இருக்கும். பட் அகைன் நெக்ஸ்ட் வீக்கெண்ட் போறப்போ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வீக் நீங்க என்ன படிச்சீங்கன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அப்ப டெய்லி ஓகே, இப்ப இன்னைக்கு நீங்க ஒரு 5 hours படிக்கிறீங்க, இன்னைக்கு நைட் ரிவைஸ் பண்ணிருப்பீங்க, நாளைக்கு ஒரு 5 hours வேற டாபிக் படிச்சிருப்பீங்க. அந்த ரிவிஷன் அவர்ல நேத்து படிச்சது இன்னைக்கு படிச்சது சேர்த்து கியூமுலேட்டிவா நீங்க ரிவைஸ் பண்ணணும். சோ இப்படி பண்றப்போ இந்த 1 hour கண்டிப்பா பத்தும். ஏன்னா நேத்து படிச்சது உங்களுக்கு ஜஸ்ட் 5 minutes, ஒரு ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு 15 minutes போதும் கோ த்ரூ பண்றது. ஏன்னா நேத்தே நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க, அது ரிவைஸ் வேற நேத்தே பண்ணிருப்பீங்க. அப்ப இந்த செகண்ட் டைம் பண்றப்போ இன்னும் ஸ்பீடா பண்ணுவீங்க, ஒரு 15 minutes 20 minutes ரிவைஸ் பண்ணி முடிச்சிருவீங்க. அப்ப இன்னும் அடுத்தடுத்த நாள் போறப்போ அந்த டைம் ரொம்ப ஷார்ட் ஆயிட்டே இருக்கும். உங்களுக்கு மெமரியில இருந்தே ரீகால் பண்ணி ரிவைஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு மெமரி இருக்கும். ஓகேவா? சோ இந்த வீக் ஃபுல்லா நம்ம இதான் படிச்சோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். ரைட், சோ இதுதான் வந்து இந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஒரு நாள் இது படிச்சு ஒரு நாள் இன்னொரு டாபிக் அப்படின்னு போகாதீங்க, பேரலா படிக்க ஆரம்பிங்க. ஓகே, சோ நம்ம அகாடமில we are launching a mega foundation course. ஓகே, சோ இத பத்தி நம்ம நிறைய வீடியோஸ் இதுக்கு முன்னாடியும் போட்டிருக்கோம். சோ அதுல நமக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், நம்ம அகாடமில கிளாஸஸ் வந்து உங்களுக்கு கன்கரண்டா கொண்டு போகும். ஒரே நாள்ல உங்களுக்கு டெக்னிக்கல் செஷன், ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் மென்டல் எபிலிட்டி செஷன் இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும், மேக்ஸ் கன்செஷன் எல்லாமே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ரைட், சோ மண்டே டு ஃப்ரைடே பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஈஸி டெக்னிக்கல் டாபிக்கு 2 செஷன் இருக்கும். ஒரு செஷன்ல நம்ம சிலபஸை பார்ப்போம், இன்னொரு செஷன்ல ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகே, இதே மாதிரி நமக்கு ஜிஎஸ்க்கு 2 செஷன்ஸா இருக்கும். ஓகே, ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு இந்தியன் பாலிட்டி அந்த மாதிரி டாபிக்ஸ் இருக்கு இல்லையா, ஜெனரல் சயின்ஸ். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு 2 செஷனா டெய்லி ஹேண்டில் ஆகும். அட் த சேம் டைம் மென்டல் எபிலிட்டிக்கு ஒரு செஷன். அப்போ வந்து உங்களுக்கு ஆவரேஜா ஒரு 5 செஷன் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே, இதுல சம்டைம்ஸ் டிபெண்டிங் அப்பான் த சிச்சுவேஷன், ஓகே, உங்களுக்கு வந்து எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு, இல்ல சிலபஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்றப்போ உங்களுக்கு இன்னும் செஷன்ஸ் வந்து ஒரு நாளைக்கு அதிகமா கூட ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து உங்களுக்கான பிராக்டிஸ் அண்ட் ரிவிஷன் செஷன்ஸா இருக்கும்.
ரைட். ஸோ இது வந்து டெய்லி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம ஈஸி ஒரு டெக்னிக்கல் டாபிக்கும் பார்த்துருவோம், ஜிஎஸ்ஐயும் படிச்சிருவோம், மேக்ஸ்லையும் ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிடும். ஓகே. ஸோ இப்போ ஒரு 10 டேஸ்க்கான ஒரு ஆவரேஜ் ஒரு பிளான் மாதிரி நான் சொல்றேன் என்ன மாதிரி படிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் நம்ம அகாடமில இப்போ லான்ச் பண்ண போற இந்த மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ்லயும் நம்ம கொண்டு போற டாபிக்ஸா இருக்கும். ஸோ இப்போ டே 1 பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நான் சொன்ன மாதிரி நமக்கு 3 செஷன்ஸ் இருக்கும். ஓகே, 3 ப்ராட் செஷன்ஸ், இதுக்குள்ள 2 செஷன்ஸ் இருக்கும். இப்போ டெக்னிக்கல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சர்க்கியூட் தியரில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ சர்க்யூட் தியரில ஃபர்ஸ்ட் பேசிக்கா சர்க்யூட் எலிமெண்ட்ஸ்னா என்னெல்லாம் இருக்கு, அதோட கேரக்டரிஸ்டிக், அதோட அனாலிசிஸ். ஓகே, தென் தியரம்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ். ஓகேவா? சோ இதுதான் நம்ம டே 1ல கவர் பண்ணுவோம். சோ அதுக்கப்புறம் அந்த செஷன் 2 இமீடியட்டா இந்த செஷனை ஃபாலோ பண்ணிருக்க செஷன்ல என்ன பண்ணுவோம், பிராக்டிஸ் பண்ணுவோம் கொஸ்டின்ஸ். நம்ம என்ன டாபிக் பார்த்திருக்கோமோ அதுக்கு ரெலவெண்டா இருக்க ப்ராப்ளம்ஸ். அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியா என்ன கான்செப்ட் பார்த்துருப்போமோ அதுக்கு ரெலவெண்டா ப்ராப்ளம்ஸ் பார்த்த மாதிரி ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். ஸோ என்னெல்லாம் பாசிபிள் வேஸ், நீங்க படிச்ச கான்செப்ட்ல இருந்து எவ்வளவு பாசிபிள் வேஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த செஷன் 2ல நம்ம ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ரைட். கமிங் டு ஜெனரல் ஸ்டடிஸ். ஸோ இந்த செஷன்ஸ் வந்து நமக்கு 2 இருக்கும்னு சொன்னேன். ஸோ இதுல வந்து we are starting with Indian polity. ஓகே, ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற டாபிக் தான் உங்களுக்கு போகும். மென்டல் எபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்பர் சிஸ்டம். ஸோ இதுதான் வந்து டே 1. அப்போ டே 1 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெக்னிக்கலா ஒரு சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி இந்தியன் பாலிட்டி அப்படின்றது நமக்கு சிவிக்ஸ் இல்லையா, பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஸோ இந்த டாபிக் ஜிஎஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம், மென்டல் எபிலிட்டியில நம்பர் சிஸ்டம் அப்படின்ற. அப்போ ஒரே நாள்ல நம்ம 3 டிஃப்ரெண்ட் சாப்டர்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பரேஷன்ல ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ டே 2 பாத்தீங்க அப்படின்னா அகைன் நம்ம சர்க்யூட் தியரி, ஏன்னா அந்த டாபிக் கம்ப்ளீட் ஆகணும் இல்லையா. அப்போ சர்க்யூட் தியரியில நமக்கு சைனசாய்டல் ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ், ஆர்சி, ஆர்எல், ஆர்எல்சி சர்க்யூட், சீரிஸ் பேரலல் சர்க்யூட்ஸ், ரெசனன்ஸ், இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம செஷன் 1 கான்செப்ட்ல பார்ப்போம். தென் அதுக்கு ரெலவெண்டான ப்ராப்ளம்ஸ். ஜெனரல் ஸ்டடிஸை பொறுத்த வரைக்கும் அதே பாலிட்டியில நெக்ஸ்ட் கான்ஸ்டியூஷனை பத்தி நம்ம பேசிக்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் ப்ரீஆம்பிள் டு த கான்ஸ்டியூஷன், ஸோ அது எந்த அமெண்ட்மெண்ட்ல என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம ஃபுல்லாவே பார்ப்போம். தென் மென்டல் எபிலிட்டியில அகைன் நம்பர் சிஸ்டம். ஓகே, ஸோ சில டாபிக்ஸ் நம்ம ஒரே நாள்ல கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ ப்ராக்டிஸ்க்கு நமக்கு 1 or 2 days கூட நம்ம ஒரே டாபிக்கை கேரி ஓவர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ டே 3 பாத்தீங்க அப்படின்னா சர்க்யூட் தியரில இந்த 2 port நெட்வொர்க், ஸ்டார் டெல்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் அதுக்கு ரெலவெண்டான ப்ராப்ளம் சால்விங். ஜெனரல் ஸ்டடீஸ்ல salient features of constitution. ஓகே, ஸோ யூனியனுக்கு, ஸ்டேட்டுக்கு, டெரிட்டரிஸ்க்கு, ஓகே யூனியன் டெரிட்டரிஸ்க்கு என்னெல்லாம் வந்து ஃபீச்சர்ஸ் இருக்கு, ஓகே நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து எங்கெங்க இருந்தெல்லாம் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து நம்ம கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணிருக்கோம், இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ மென்டல் எபிலிட்டியில வில் கோ வித் சிம்பிளிஃபிகேஷன். ஓகே, இந்த போர்ட் மாஸ் ரூல் படி சிம்பிளிஃபை பண்றது, இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு இல்லையா மேக்ஸ்ல வந்து சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்ற டாபிக்ல. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ இது கொஞ்சம் டேஸ் வந்து நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்றதே கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஸோ டே 4, ஸோ நம்ம சர்க்யூட் தியரியில வந்து நமக்கு சிலபஸ் வைஸ் சர்க்யூட் தியரி ரொம்ப கம்மி பாஸ். சர்க்யூட் தியரி அண்ட் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் சேர்த்து தான் உங்களுக்கு ஒரு யூனிட்டா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ சர்க்யூட் தியரி அப்படின்றது நமக்கு சிலபஸ் வைஸ் ரொம்ப கம்மி. அப்ப நிறைய ப்ராப்ளம்ஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஸோ நம்ம டே 4ல செகண்ட் யூனிட் டெக்னிக்கல்ல போயிருவோம், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ். ஸோ அதுல பேசிக்கா வாட் இஸ் கண்ட்ரோல் சிஸ்டம், ஓகே அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதோட காம்பனன்ட்ஸ் என்ன, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் என்னெல்லாம் இருக்கு, ஓகே மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸ், எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ், ஸோ அதுக்கான அனாலஜிஸ் என்ன, இது எல்லாமே இந்த பேசிக் ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸை டே 1ல நம்ம பார்த்துருவோம். அதுக்கான ரெலவெண்டான ப்ராப்ளம் சால்விங். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்விங் அப்படின்றப்ப டிபெண்டிங் அப்பான் த டெக்னிக்கல் டாபிக் அந்த ப்ராப்ளம் சால்விங் செஷன் மாறும். சம்டைம்ஸ் இப்போ சர்க்யூட் தியரி அப்படின்னா அதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண இருக்கும். வேற சம் அதர் டாபிக்ஸ் பாத்தீங்க, இப்போ டேட்டா நெட்வொர்க்ஸ் நமக்கு இருக்கும், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். ஸோ அந்த பேப்பர் பாத்தீங்கன்னா அதுல நிறைய வந்து நமக்கு தியரி கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கும். ஃபியூ ப்ராப்ளம்ஸ்க்கும் சான்சஸ் இருக்கு, பட் தியரி கொஸ்டின்ஸ் மேஜர் பார்த்தேன். அப்பெல்லாம் நம்ம செஷன் எப்படி போகும்னா நிறைய ப்ராப்ளம் சால்விங் செஷன்ல நிறைய ஒன் லைனர்ஸ், ஓகே தியரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். So again in general studies we'll be dealing with citizenship rights and duties. மென்டல் எபிலிட்டில சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் தான் நமக்கு கன்டினியூ பண்ணும். டே 5 பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்ல எப்படி சிக்னல் ஃப்ளோ கிராஃபை யூஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் பண்றது அப்படின்றதும் அதுக்கு ரெலவெண்டான ப்ராப்ளம் சால்விங். தென் இன் ஜெனரல் ஸ்டடீஸ் வில் பி டீலிங் அபவுட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். மென்டல் எபிலிட்டில சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் பார்க்கலாம். டே 6 பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் சிஸ்டம்ல நமக்கு அகைன் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபைண்டிங் யூசிங் பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன். ஸோ பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் எல்லாம் டெக்னிக்ஸ் இருக்கு அப்படின்றத பொறுத்து இந்த கான்செப்ட் as well as ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்விங்ல நம்ம ப்ரீவியஸா பார்த்த டாபிக்ல இருந்தும் ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ அது ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஓகே, முன்னாடி பார்த்த டாபிக்ஸ்ல இருந்தும் நம்ம கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம்.
தென் ஜெனரல் ஸ்டடீஸ்ல நம்மளால ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், தென் ஹியூமன் ரைட்ஸ்ல இருக்க ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர் பத்தி நம்ம படிப்போம். ஸோ மென்டல் எபிலிட்டில வில் கோ வித் சிம்பிளிஃபிகேஷன். ஸோ டே 7 பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் சிஸ்டம்ல நெக்ஸ்ட் இருக்க டாபிக் டைம் அண்ட் ஃப்ரீக்வன்சி டொமைன் அனாலிசிஸ் ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ். ஓகே, ஸோ இந்த ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சினா என்ன, ரெசனன்ட் பீக்னா என்ன, பீக் ஓவர் ஷூட், செட்டிலிங் டைம், இந்த மாதிரி கான்செப்ட், ஸ்டெடி ஸ்டேட் எரர். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்த டாபிக்ல பார்ப்போம். அதுக்கான ப்ராப்ளம் சால்விங். ஜெனரல் ஸ்டடீஸ்ல யூனியன் லெஜிஸ்லேச்சர். ஓகே, தென் மென்டல் எபிலிட்டில சிம்பிளிஃபிகேஷன். ஸோ இதோட மென்டல் எபிலிட்டில சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிப்போம். 2 டாபிக், அதாவது மென்டல் எபிலிட்டில என்னெல்லாம் முடிச்சிருக்கோம், ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் சிஸ்டம், செகண்ட் வந்து சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சிருப்போம். டெக்னிக்கல்ல நம்ம செகண்ட் டாபிக் கண்ட்ரோல் சிஸ்டம் பார்த்துட்டு இருப்போம். ஸோ அதுல போர்டே பிளாட், அதுக்கு ரெலவென்டான ப்ராப்ளம்ஸ். ஜெனரல் ஸ்டடீஸ்ல பார்லிமெண்ட் பத்தின டாபிக் நம்ம ஃபுல்லாவே பார்ப்போம். மென்டல் எபிலிட்டில தேர்ட் டாபிக் பெர்சன்டேஜ் அப்படின்றதுக்குள்ள போவோம். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். பேசிக் பெர்சன்டேஜ் படிச்சிட்டீங்கன்னா பின்னாடி ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், உங்களோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட், இதுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பேஸ் வந்து பெர்சன்டேஜ் படிக்கிறது. ஸோ பெர்சன்டேஜ் வந்து நம்மளோட தேர்ட் டாபிக்கா இருக்கும். நெக்ஸ்ட் டே 9ல டெக்னிக்கல் டாபிக் பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் சிஸ்டம்ல போலார் பிளாட், டைக்வஸ் பிளாட், RH கிரைட்டீரியா. ஓகே, அதுக்கு ரெலவென்டான ப்ராப்ளம் சால்விங். ஜெனரல் ஸ்டடீஸ்ல ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ். ஓகே, தென் மென்டல் எபிலிட்டில அகைன் பெர்சன்டேஜ் தான் கன்டினியூ பண்ணிருப்போம். ஸோ டே 10ல நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா டெக்னிக்கல் கண்ட்ரோல் சிஸ்டம் நம்ம வைண்ட் அப் பண்ணிருப்போம். நைக்விஸ்ட் ஸ்டெபிலிட்டி கிரைட்டீரியா என்ன, காம்பன்சேட்டர்ஸ் என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் காம்பன்சேட்டர்ஸ் இருக்கு, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்ப கேட்டிருந்த TNMAWS எக்ஸாம்ல கூட இந்த காம்பன்சேட்டர்ஸ்ல இருந்து ஒரு ரீசனபிள் அமௌண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. தென் ஸ்டேட் வேரியபிள் அனாலிசிஸ் பார்க்கலாம், அதோட ப்ராப்ளம் சால்விங் செஷன். தென் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அசம்பிளி அப்படின்றத நம்ம ஜெனரல் ஸ்டடீஸ் கீழே பார்ப்போம். ஸோ அதில் மெம்பர்ஸ்லாம் யாரு எப்படி எலெக்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் நம்ம இதில் பார்ப்போம். மென்டல் எபிலிட்டியில பெர்சன்டேஜ் அப்படின்றதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிப்போம். அப்ப by 10 days, okay, so within 10 days technical la pathinga appadina we will be completing circuit theory and control systems. so இந்த ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் அப்படின்றது நான் எப்பயுமே சொல்லுவேன் 100% ஸ்ட்ரைக் ரேட் இருக்க டாபிக். அதாவது அதுல எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்க மிஸ்டேக்கே இல்லாம மார்க் ஸ்கோர் பண்ணிடணும். கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் வந்து 10 கொஸ்டின் வருதா, 10 கொஸ்டினும் நீங்க வந்து கரெக்டா தான் போடணும். இதுல மிஸ்டேக் விட சான்ஸே வராது. ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஒன் லைனரா இருக்கட்டும், கான்செப்ட் வைஸ் படிச்சிருவோம். ப்ராப்ளம்ஸா இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி, இன்னும் ஃபார்முலாஸ் மட்டும் தான் நம்ம படிச்சிருப்போம். அப்ப டைரக்டா நம்ம அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும். அப்ப கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்ல எப்பயுமே 100% ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரிதான் சர்க்கியூட் தியரி. ஸோ சர்க்கியூட் தியரி அப்படின்றது நம்மளோட ஈஸிக்கு கொஞ்சம் அது கோர் டாபிக். சோ இதுலயுமே நம்ம ஒரு 10 to 15 questions வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, தென் சோ இது வந்து பை எண்ட் ஆஃப் 10 days நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்றோம். சோ டெக்னிக்கல்ல நம்ம இந்த 2 டாபிக் கம்ப்ளீட் பண்ணிருப்போம். அதே மாதிரி ஜிஎஸ், ஓகே, ஜிஎஸ்ல இந்தியன் பாலிட்டி நம்ம பார்த்துட்டு இருப்போம். இந்தியன் பாலிட்டி கம்ப்ளீட் ஆயிருக்காது. ஓகே, இந்தியன் பாலிட்டில ஒரு 30 to 40% நம்ம கம்ப்ளீட் பண்ணிருப்போம். ஓகே, 10 days. ஏன்னா ஜிஎஸ் வந்து கொஞ்சம் வாஸ்ட் போர்ஷன். நெக்ஸ்ட் மென்டல் எபிலிட்டி. ஸோ மென்டல் எபிலிட்டி ஆர் மேக்ஸ். ஸோ இந்த டாபிக்ஸ்ல நம்ம பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வில் பி கம்ப்ளீட்டிங் our நம்பர் சிஸ்டம், சிம்பிளிஃபிகேஷன். ஸோ இதுல உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். ஓகே, தென் ஃபைனலா பெர்சன்டேஜ். இது எல்லாமே பை த எண்ட் ஆஃப் திஸ் 10 daysல வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். ஓகே, அப்ப இந்த 100 days பிளான் அப்படின்னு நான் சொன்னதுல கண்டிப்பா நம்மளால என்டையர் சிலபஸை கவர் பண்ண முடியும். எப்படி வந்து இந்த டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் ஓகே இவ்வளவு ஃபாஸ்டா கம்ப்ளீட் பண்றோம் அப்படின்னா so we have experienced faculties. ஓகேவா? சோ அப்ப உங்களுக்கு ஏற்கனவே வந்து நோட்ஸ் எல்லாமே உங்க ஃபவுண்டேஷன் கிளாஸ்ல என்ன இருக்கோ அப்படின்னா செஷன் 1ல கம்ப்ளீட் நோட்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, அபார்ட் ஃப்ரம் தட் செஷன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லாம உங்களுக்கு நோட்ஸுமே வந்து நாங்க ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? சோ அப்ப நீங்க ரிவைஸ் பண்றப்போ போய் வேற ஒரு மெட்டீரியலை ரெஃபர் பண்ணும் அப்படின்றதே கிடையாது. உங்க நோட்ஸை மட்டும் ரெஃபர் பண்ணாலே போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரைட். சோ நான் சொன்ன மாதிரி we are offering a mega foundation course, okay, which is an online in-depth coaching class. Okay, for Department of EC நம்ம லான்ச் பண்றோம். சோ கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா we are starting it from July 8th. மண்டேல இருந்து நமக்கு கிளாஸஸ் ஜாயின் ஆகுது. சோ ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ
ஆக்சுவல் கோர்ஸ் ஃபீ அப்படின்னு பாத்தீங்கன்னா 50,000 rupees. பட் நம்ம அகாடமில ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிள் அண்ட் லோவஸ்ட் பிரைசிங்ல தான் நம்ம கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் 5 டேஸ்க்கு வந்து we are 15,000 as our fee. ஓகே, நாமினல் ஃபீயா நம்ம வச்சிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 5 டேஸ்க்கு நமக்கு 25,000 அப்படின்ற மாதிரி நம்மளோட ஃபீ ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட ஆக்சுவல் ஃபீயான 50,000 அப்படின்றதா நமக்கு கோர்ஸ் ஃபீயா இருக்கும். ஓகே, ஸோ இதுலயுமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் 5 டேஸ்ல வர ஃபர்ஸ்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்னுமே லோவஸ்ட் பிரைசிங்ல நமக்கு கிளாஸஸ் இருக்கு, which is less than 15,000 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அகாடமியோட நீங்க அதர் வீடியோஸ் எல்லாமே நீங்க போய் நம்மளோட பிளேலிஸ்ட்ல பார்க்கலாம். அபார்ட் ஃப்ரம் தட் அதர் அகாடமிஸோட நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து கிளாஸஸ் எல்லாமே லெஸ் தேன் 15,000 பிரைசிங்ல தரோம். வேறஸ் நீங்க வேற அகாடமிஸ் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அபவ் 35,000 தான் உங்களுக்கான மினிமம் பிரைஸா இருக்கும், கோர்ஸ் ஃபீயா இருக்கும். ஸோ அதுலயுமே நம்ம 5 to 6 லைவ் செஷன்ஸ் உங்களுக்கு கொண்டு போறோம் பேரலா. ஓகேவா, அப்ப 600+ செஷன்ஸ் நமக்கு வந்துரும். நிறைய டெஸ்ட் சீரிஸ், 1 month இன்டென்ஸ் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்றப்போ 100+ டெஸ்ட் சீரிஸ். ஸோ நம்ம கிளாஸ் வந்து போத் லைவ் ஆஸ் வெல் அஸ் ரெக்கார்டடா இருக்க போகுது. ஸோ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப், ஓகே, வாட் எவர் பி யுவர் சர்க்கம்ஸ்டன்ஸ், ஓகே, உங்களால இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம் கிளியர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் தான் உங்களுக்கு கிளாஸஸ் ஹேண்டில் பண்ண போறது. அண்ட் நம்மளோட அகாடமி பத்தின ரிவ்யூஸ் எல்லாமே நீங்க வந்து கூகுள்லயும் போய் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ வி ஹவ் காட் ஆல்மோஸ்ட் 8,800+ பாசிட்டிவ் கூகுள் ரிவ்யூஸ். ஸோ இது அதர் அகாடமிஸ் பாத்தீங்க அப்படின்னா டெய்லி 1 to 2 லைவ் செஷன்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஏதாவது ஒரு டாபிக் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்ப நம்பர் ஆஃப் செஷன்ஸ் கம்மியா இருக்கும், டெஸ்ட் சீரிஸும் கம்மியா இருக்கும். நிறைய இது வந்து ஒரு பிக்கஸ்ட் டிராபேக், லைவ் செஷன் மட்டும் தான் இருக்கும். ஜூம், கூகுள் மீட், அந்த மாதிரி லைவ் செஷன் மட்டும் தான் இருக்கும். அப்ப நீங்க செஷன் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பி வந்து இந்த கிளாஸ் கிடைக்காது. ஓகே, அதே மாதிரி ஆஸ்பிரன்ஸ் ஃபேக்கல்ட்டியா யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆர் we have less than 200 கூகுள் ரிவ்யூஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே நீங்க கம்பேர் பண்ணிட்டு நம்ம கிளாஸஸ் நீங்க ஜாயின் பண்ணலாம். ஸோ நம்ம அகாடமி பத்தின டீடைல்ஸ் இங்க நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் யூ கேன் கூகுள் ரிவ்யூ பண்ணிட்டு ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட அகாடமியோட ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்குப்பா ஃபார் நெக்ஸ்ட் 3 days. ஸோ ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. டு நாட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, நான் சொன்ன மாதிரி நமக்கு இன்னும் நெக்ஸ்ட் ஒரு 4 எக்ஸாம்ஸ்ல இதுதான் ஃபர்ஸ்ட் வர எக்ஸாம். அதாவது நமக்கு டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நமக்கு ஆஸ் பர் ஆனுவல் பிளானர் எல்லா எக்ஸாமையும் கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க இல்லையா. சோ அப்ப இந்த எக்ஸாம் கண்டிப்பா வரும் அப்படின்றது நமக்கு 100% ஷியரா இருக்க ஒரு எக்ஸாம். சோ இதை ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஆல்.